தேர்ஸ்டே மார்னிங் அன்றைக்கி டே எனக்கு ஒரு 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா நல்லா பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தேன், சரி எந்த குருவியாவது இருக்கா அப்படின்ட்டு. எதுவும் இல்லை. அதனால சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அஸ்யூஷுவல் என்னோடய குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நைட்டே அடுப்பெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால காலையில் அதை எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன். கூடவே பாப்பாவுக்கு பாலும் எங்களுக்கு டீயும் போட்டுட்ருந்தேன். நாங்களும் சரி பாப்பாவும் சரி சூடாகவே குடிக்க மாட்டோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் குடிப்போம். அதனால் ஒரு 6:30க்கே போட்டோம்னா பாப்பா எழுந்திரிக்க கரெக்டாக சில்லுன்னு ஆகிடும். லைட்டாக வெது வெதுன்னு குடிப்பா, அவ்வளோதான். நாங்களும் இவங்க எழுந்திரிக்காதனால நானும் சரி அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் வடிகட்டி வச்சுட்டு புளி ஊற போட்டுட்டேன். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பும் அவரைக்காய் பொரியலும் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு கழுவி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம்னா அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வழுக்கு வழுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதையும் வச்சுட்டேன். சரி இவங்க நெல்லிக்காய் ஜூஸ் வேணும் அப்படின்றதுனால அதையும் போட்டு அவங்களுக்கும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதித்தோடனே அரிசியும் போட்டுட்டு வெண்டைக்காய் குழம்புக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இருக்கும்போதே பாலும் வந்ததுனால பாலையும் வாங்கி வச்சுட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேலு மசாலா அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி தனியாக பேஸ்ட்டும் வச்சுட்டு வெண்டைக்காய் குழம்புக்கு கூட்டியும் விட்டுட்டேன். இந்த கேப்பில் வெண்டைக்காயும் வெட்டி அதை பொரித்து நல்லெண்ணெயில் பொரித்தோம்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயிலையும் போட்டு நல்லா பொரித்து வச்சாச்சு. நான் கூடவே அவரைக்காவையும் கழுவி அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை பண்ணிட்டேன். அந்த எண்ணெயிலேயே தாளிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம பொரிக்கும் போதே கொஞ்சம் கம்மியாயிடுமா, கூடவே அந்த எண்ணெயிலேயே தாளித்து அதையும் குழம்புல கொட்டியாச்சு. நான் குழம்பெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு வந்தாங்க. அப்புறம் நானும் அவங்களும் சேர்ந்தே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் சட்னிக்கு தக்காளி சட்னி தான், அதையும் வதக்கி வச்சுட்டேன். முக்கால்வாசி எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். சீக்கிரம் இருந்துச்சா சீக்கிரம் வேலை முடிஞ்சிருது. ஆனால் எழுந்திரிக்க முடியலையே. அஸ்யூஷுவல் அவரைக்காய் வந்து வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேல் அவரைக்காய் போட்டு உப்பு, சிக்கன் மசாலா மட்டும்தான் போடுவேன் நான். சிக்கன் மசாலா போட்டு பரட்டிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிடுவேன். எல்லாத்தையும் பண்ணி ஹஸ்பண்டுக்கும் காலைக்கு தோசைக்கும் ஊற்றி ஹஸ்பண்டையும் சாப்பிட வச்சு லஞ்சும் பேக் பண்ணி அமுச்சு விட்டேன். பாய் ஃபேமிலி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.